பட்டியலின மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளவு அவ்வளவு கொடுக்குறாங்க, பழங்குடி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளவு அவ்வளவு கொடுக்குறாங்க. ஆனால் ஓபிசி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளவு அதுக்கு கொடுக்கறதுக்கு நியாயம் கிடையாதா? அதை விட ஒரு மோசம் என்ன, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டா, அதாவது முன்னேறிய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. பட்டியலின சமுதாயத்திற்கு 10 வருஷத்துல ஒரு முறை கணக்கு எஸ்டி எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க, எஸ்சி எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க, மைனாரிட்டிஸ் எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் பாதிப்பு ஓபிசி மிகப்பெரிய பாதிப்பு. ஆனால் இவர்களுக்கு கணக்கெடுப்பு இல்லை. என்னையா நியாயம்? இதுதான் சமூக நீதியா? இதை பார்த்துட்டு நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு. எஸ்சி பாப்புலேஷன் 15% கிடைக்கிறது 17.5%. ஓபிசி பாப்புலேஷன் 68% கிடைக்கிறது 16.5. இந்தியாவில் உள்ள பட்டியலின சமுதாயம் அவர்கள் இந்திய மக்கள் தொகையிலே 15 விழுக்காடு. மத்திய அரசில் பங்களிப்பில் அவர்கள் 17.5 விழுக்காடு இருக்கின்றார்கள். அவருடைய மக்கள் தொகை 15 விழுக்காடு. ஆனால் மத்திய அரசு பணியிடங்களில் அவருடைய பங்களிப்பு 17.5 விழுக்காடு. அதே போன்று பழங்குடியினர் சார்ந்தவர்கள் எஸ்டி அவருடைய இந்தியாவில் மக்கள் தொகையில் அவர்கள் 7.5 விழுக்காடு மக்கள் தொகையில். அவர்கள் மத்திய அரசு பணியிடங்களில் அவருடைய பங்களிப்பு 7.7 விழுக்காடு. அவருடைய மக்கள் தொகை பங்களிப்பை விட கூடுதலாக மத்திய அரசு பணியிடங்களில் இருக்கின்றார்கள். அதாவது 34 ஆண்டுகள் நமக்கு இடஒதுக்கீடு வந்த பிறகும் மத்திய அரசு பணியிடங்களில் ஓபிசிக்கு கிடைக்கின்ற பங்களிப்பு 16.5 விழுக்காடு. ஆனால் நமக்கு கிடைத்தது எவ்வளவு? 27 விழுக்காடு. ஆனால் நாம் எவ்வளவு இருக்கின்றோம்? 68 விழுக்காடு இருக்கின்றோம். இது எவ்வளவு அநீதி எங்கேயாவது இருக்குமா? 27 விழுக்காடு ஓபிசி இடஒதுக்கீடு வந்த பிறகு வந்து இது வரைக்கும் 34 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 34 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மத்திய அரசு பணியிடங்களில் எத்தனை ஓபிசி இருக்கின்றார்கள் தெரியுமா? 3/2 பங்குக்கு மேல் ஓபிசி இருக்கின்றோம். ஆனால் ஓபிசியுடைய நிலை என்று பார்த்தீர்கள், எந்த பதவி எந்த பொறுப்பிலே யாரும் கிடையாது. ஒரு பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். 3/2 பங்குக்கு மேல் ஓபிசி இருக்கின்றோம். ஆனால் ஓபிசியுடைய நிலை என்று பார்த்தீர்கள் என்றால் எந்த பதவி எந்த பொறுப்பிலே யாரும் கிடையாது. ஒரு பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எத்தனை பேர்? மொத்தம் 19 நீதிபதிகள். அதில் ஒருத்தர் தான் ஓபிசி. மத்திய அரசில் இருக்கின்ற செயலாளர்கள் செக்ரட்டரி போஸ்ட்ல ஒருத்தரோட ஓபிசி கிடையாது. மண்டல் குழு பரிந்துரை பிறகு அன்றைய பிரதமர் விபி சிங் அவர்கள் மத்திய அரசின் அங்கே பணியிடங்களில் 27 விழுக்காடு ஓபிசிக்கு கொடுக்க வேண்டும் என அப்பொழுது அந்த ஆணையை பிறப்பித்தவுடன் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. இதை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. ஆனால் மறைந்த திரு விபி சிங் அவர்கள் அதற்கு பணியாமல் இதனால் அவருடைய ஆட்சியே கலைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. மண்டல் கமிஷன் பரிந்துரை பிறகு இந்தியாவில் மத்திய அரசு பணியாளர்களில் நண்பர் தனசேகர் கேட்டார், புள்ளி விவரங்கள் வேண்டும் என்று கேட்டார். அங்கு ஒன்று இங்கு ஒன்று சரியான புள்ளி விவரங்கள் கொடுப்பது கிடையாது. நாடாளுமன்றத்தில் எத்தனையோ முறை கேள்வி கேட்டிருக்கின்றோம். நான் கேட்டேன், பல சக உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறோம், கேள்விகள் எத்தனையோ. ஆனால் ஒன்றுத்துக்கும் ஒன்றும் பதில் வராது, உண்மையான பதில் வராது. ஓரளவுக்கு தோராயமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணியிடங்களில் ஓபிசியினுடைய பங்களிப்பு 16.5 விழுக்காடு. நான் சொல்றது ஒரு தோராயமா சொல்றேன். இது 2022 மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு புள்ளி விவரம். இது அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 34 ஆண்டுகள் நமக்கு இடஒதுக்கீடு வந்த பிறகும் மத்திய அரசு பணியிடங்களில் ஓபிசிக்கு கிடைக்கின்ற பங்களிப்பு 16.5 விழுக்காடு. ஆனால் நமக்கு கிடைத்தது எவ்வளவு? 27 விழுக்காடு. ஆனால் நாம் எவ்வளவு இருக்கின்றோம்? 68 விழுக்காடு இருக்கின்றோம். இது எவ்வளவு ஒரு அநீதி எங்கேயாவது இருக்குமா? மற்ற பிரிவுகள் எல்லாம் நிச்சயமாக கூடுதலாக வர வேண்டும். இந்தியாவில் உள்ள பட்டியலின சமுதாயம் அவர்கள் இந்திய மக்கள் தொகையிலே 15 விழுக்காடு. மத்திய அரசில் பங்களிப்பில் அவர்கள் 17.5 விழுக்காடு இருக்கின்றார்கள். அவருடைய மக்கள் தொகை 15 விழுக்காடு. ஆனால் மத்திய அரசு பணியிடங்களில் அவருடைய பங்களிப்பு 17.5 விழுக்காடு. அதே போன்று பழங்குடியினர் சார்ந்தவர்கள் எஸ்டி அவருடைய இந்தியாவில் மக்கள் தொகையில் அவர்கள் 7.5 விழுக்காடு மக்கள் தொகையில். அவர்கள் மத்திய அரசு பணியிடங்களில்
அவருடைய பங்களிப்பு 7.7 விழுக்காடு. அவருடைய மக்கள் தொகை பங்களிப்பை விட கூடுதலாக மத்திய அரசு பணியிடங்களில் இருக்கின்றார்கள். அவங்க பாப்புலேஷன் 7.5%, ஆனால் கிடைக்கிறது 7.7%. எஸ்சி பாப்புலேஷன் 15%, கிடைக்கிறது 17.5%. ஓபிசி பாப்புலேஷன் 68%, கிடைக்கிறது 16.5. 60 கூடுதலாக கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஏனால் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள், காலகாலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. 18.5. அப்ப என்னையா நியாயம்? இதுதான் சமூக நீதியா? இதை பார்த்துட்டு நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது துப்பு கிடையாது. கணக்கெடுப்பு என்ன கணக்கெடுப்பு? எல்லாத்துக்கும் கணக்கெடுப்பு நடக்குது. பட்டியலின சமுதாயத்திற்கு 10 வருஷத்தில் ஒரு முறை கணக்கு. எஸ்டி எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க, எஸ்சி எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க, மைனாரிட்டிஸ் எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் பாதிப்பு ஓபிசி மிகப்பெரிய பாதிப்பு. ஆனால் இவர்களுக்கு கணக்கெடுப்பு இல்லை. இப்போ இவங்க கேட்டாங்க இந்த கூட்டத்தில் 12 கோரிக்கைகள். அதில் முக்கியமானது ஒண்ணு, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று. இது நியாயமான கோரிக்கை. இது நான் சொன்ன ஒரு காரணம் சொல்லியிருக்கிறேன். 34 ஆண்டுகள் ஆகியும் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்து 34 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு? வெறும் 16.5 விழுக்காடு. இது எல்லாம் சேர்த்து நான் சொல்றது குரூப் ஏ பி சி டி. இந்த 16.5 விழுக்காட்டுல எவ்வளவு தெரியுமா? குரூப் 1ல வெறும் 2.6 விழுக்காடு. வெறும் 2.6 தான் நமக்கு கிடைக்கிறதுல. அந்த கடநிலை பொறுப்பு பதவிகள் தான். முதல்நிலை பொறுப்புகளை கிடைக்கிறது கிடையாது, இல்ல. அதற்காகத்தானே நாங்கள் கேட்கிறோம் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேணும். பாலு அவர்கள் சொன்னார், இங்க சொன்னார். அவர் விட்ட இன்னும் அரை மணி நேரம் அதை பத்தி தெளிவா பேசியிருப்பாரு, நேரம் இல்லை. 2022 வழக்கு வந்தது உச்ச நீதிமன்றத்தில். பட்டியலின சமுதாயத்திற்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கலாமா வேண்டாமா அந்த வாதம் எல்லாம் வந்துச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்க? அதுல இருக்கிற தரவுகளை சேகரித்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் அதற்கேற்ப நடவடிக்கைகளை நீங்க எடுக்கலாம். அப்போ இது எஸ்சிக்கு மட்டும் இல்ல, ஓபிசிக்கும் தானே பொருந்தும். இது செய்ய வேண்டியதானே போகுது. இன்னைக்கு இருக்கிறதுல பாதாளத்தில் இருக்குது. எங்க போட்டாலும் ஓபிசிக்கு பின்னடைவு தான், எங்க போனாலும் ஓபிசி பின்னடைவு. ஆனா மக்கள் தொகையில் அவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறோம். ரொம்ப நாளுக்கு பிறகு போராட்டம் செய்து பிறகு நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இதற்கு ஒரு அரசியல் சாசன அங்கீகாரம் கிடைத்தது 2017. ஆனால் அதுக்கு பிறகு சேர்மன் கிடையாது, மெம்பர் கிடையாது. தொடர்ந்து ஐயா பிரதமர் கிட்ட எத்தனையோ கடிதம் எழுதினார். நானும் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டேன், பேசினேன், எல்லாம் பாருங்க. பிறகு ஐயா அவர்கள் பாலு வைத்து ஒரு வழக்கை போட்டு, அந்த வழக்கு போட்டதுக்கு பிறகு அது வழக்கு போட்டு 10 மாதத்துக்கு பிறகுதான் சேர்மன், அது அப்புறம் ஒரு மெம்பர். நம்ம எங்க தான் போறோம்? எங்க தான் போக முடியும்? கே மூர்த்தி சொன்னது போன்று நீங்க எல்லாம் ஒற்றுமையா வாங்க, பலத்தை காமிங்க. பலத்தில் இருக்கிறோம்ல, பலத்தை காமிங்க. அப்பதான் நமக்கு கிடைக்கும். புலம்பிட்டு போறதுல அர்த்தமே கிடையாது. அவனுக்கு கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அப்படி கிடைச்சிருச்சு, இப்படி கிடைச்சிருச்சு, புலம்பிட்டு தான் இருக்கிறோம். இதை பத்தி அன்புமணி பேசினா அவன் என்னடா ஜாதியை பேசுறான்னு சொல்லுவாங்க. இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனையா? உங்க பிள்ளைங்க உங்க அப்பாங்க எல்லாம் ஏதோ கூலி வேலை செஞ்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்பட்டு ஏதோ படிக்க வச்சுட்டு நீங்க ஏதோ இந்த பொறுப்புல இருக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கூட சுயமரியாதை வாழணும். அதுதான் உங்களுடைய கனவு. அதற்கு இவ்வளவு தடைகள் இருக்கிறது. பணியிடங்கள் செய்கின்ற இடத்துல அவ்வளவு தடைகள் இருக்கிறது. மற்றொரு கோரிக்கை என்ன? இங்க இருக்கின்ற பணியிடங்களில் உள்ளூர் மக்கள், குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே பணியிடங்கள் இருக்க வேண்டும். நான் வெளியிலிருந்து கொண்டு வரவானு சொல்லல. நான் சொல்றது குரூப் சி, குரூப் டி 100 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பணியிடம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்கணும் 100 விழுக்காடு. குரூப் பி அதுல 50 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு பணியிடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்க வேண்டும் 50 விழுக்காடு. குரூப் ஏல நீங்க எப்படி வேணா பண்ணிட்டு போங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 20 விழுக்காடுனா ஒதுக்கீடு கொடுக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கொடுக்கணும். ஏன்னா அந்த குரூப் ஏ வந்து டிரான்ஸ்பரபிள் வேலைகள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும்.
வெளியில இருந்து அங்க வர வேண்டாம் நான் சொல்லல. இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, இங்க இருக்கிற நம்ம மைந்தர்களுக்கு வேலை கிடையாது. வெளிநாட்டில் வடநாட்டில் எப்படி அந்த தேர்வு நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். பீகார்ல தேர்வு நடத்துவது, யூபியில் தேர்வு நடத்து, ஜார்க்கண்ட்ல தேர்வு நடத்துவதெல்லாம் தெரியும். RRB மற்ற எல்லா தேர்வு நடத்துவதெல்லாம் உள்ள எல்லாம் அது வெளியில சொன்னா அவ்வளவுதான் அசிங்கம். நம்ம பிள்ளைங்க போட்டி போட முடியல. இதெல்லாம் இவ்வளவு கோரிக்கைகள் இருக்கிறது, இதை செயல்படுத்த வேண்டும். இவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு, செயல்படுத்த. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், இன்னைக்கு ஐயாவுக்கு 86 வயது, 45 ஆண்டு காலம் சமூக நீதிக்காக போராடி வந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 45 ஆண்டு காலம் நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷன் 45 வருஷமா இந்த மக்கள் முன்னேறணும், இந்த மக்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி கிடையாது, பின்தங்கிய மக்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பயணம் இதுதான். முன்னேறணும், இந்த மக்களை எப்படியே முன்னேற்றுவது, ஒன்னொன்னும் சிந்திச்சு இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு சமூக நீதி என்று இந்தியாவிலே சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு மறுபெயர் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு 86 வயதுல. ஏன் நான் சொல்றேன்னா, எந்த தைரியத்தில் எந்த நம்பிக்கையில நான் சொல்றேன்னா, இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். 6 இடஒதுக்கீடுகள் நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் 6 இடஒதுக்கீடுகள். வேற எந்தாவது இப்ப இருக்கிற ஒரு தலைவர், ஏதாவது ஒரு தலைவர் ஒரு இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரு தலைவர் யாராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா, நினைவு வருதா? யாருமே இல்லையே. எப்படி பார்த்தாலும் இல்ல. தனசேகர் அவர்கள் சொன்னாரு 97 98 கல்கத்தா ஸ்டேடியம் டெல்லியில 5000 பேர் இங்கிருந்து ரயில் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அங்க அத்வானி, வாஜ்பாய், அப்புறம் பாலயோகி, அதுல ராஜேஷ் பைலட் அன்று இருந்தார். ராஜேஷ் பைலட்டில் இருந்து எல்லா ராம்விலாஸ் பாஸ்வான், லாலு பிரசாத், முலாயம் சிங் யாதவ், சரத் யாதவ் போன்ற அத்துணை இந்தியாவில் தலைவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு ஐயா அழைத்து அந்த மாநாட்டுக்கு அத்துணை பேர் வந்தார்கள். அந்த மேடையில ராஜேஷ் பைலட் ஐயாவை பார்த்து கையை பிடிச்சி he is the leader of India's OBC என்று ஐயா கையை பிடிச்சி ராஜேஷ் பைலட் சொல்றார். இன்னைக்கு ஐயா அவர்கள் பொறுப்பு பதவிகள் எனக்கு வேண்டாம், இந்த மக்களுடைய முன்னேற்றம் தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறார். இந்த நான் சொல்லியிருக்கிறேன், இப்ப இந்த மண்டல் கமிஷன் பிபி சிங் அவர்கள் 90 வேலை வாய்ப்புல, மத்திய அரசு வேலை வாய்ப்புல 27 விழுக்காடு ஒதுக்கீடு. அதுனா 27 விழுக்காடுனா என்ன? அது என்ன 50% மேல போகக்கூடாது? அது என்ன நியாயம்? அது பட்டியலின மக்களுக்கு அவர்கள் மக்கள் தொகை எவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாங்க, பழங்குடி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாங்க. ஆனால் ஓபிசி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளோ அதுக்கு கொடுக்கறதுக்கு நியாயம் கிடையாதா? அதை விட ஒரு மோசம் என்ன? EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டா, அதாவது முன்னேறிய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 1962 வந்து நினைக்கிறேன், பாலாஜி வழக்கில் ஏதோ ஒன்று வந்தது. அந்த 62 உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, ரிசர்வேஷன் இந்தியாவில் 50% மேல இருக்கக்கூடாது. அதை வந்து இந்திரா சாணி வழக்கில் வந்து அதை உறுதி செஞ்சாங்க, 50% மேல போகக்கூடாது, 50% மேல போகக்கூடாது. ஆனால் அதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதுல பல காரணங்கள் இருக்கு. அதை வந்து இப்பொழுது அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையிலே அதுக்கு பாதுகாப்பு வழங்கியது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். யார் செஞ்சாங்களோ அவங்க சொல்லிதான் ஆகணும். அவங்க வேற கட்சியில் இருக்கலாம், வேற எப்படியா இருக்கலாம். ஜெயலலிதா அம்மையார் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்திருக்காது. அது எப்பயோ தடை பண்ணிருப்பாங்க உச்சநீதிமன்றத்தில். அவங்க அரசியல் சாசன திருத்தம், சட்ட திருத்தம் கொண்டு வந்து, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 93 94 அதுல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? நாடாளுமன்றத்தில், மக்களவை, மாநிலங்களவையில் 2/3 மெஜாரிட்டியில இந்த பில்லு பாஸ் பண்ணணும். 2/3 அப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட அப்படி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அப்போ அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவும் தமிழ்நாடு 50% தான், அதுக்கு மேல விட்டுருக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றம். ஆனா இன்னைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதுல கண் உறுத்துது அவங்களுக்கு.
இவங்களுக்கு மட்டும் ஏன் 69, மற்றவங்க எல்லாம் 50. ஆனா இதே உச்சநீதிமன்றம் 50க்கு மேல போக கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் முன்னேறிய சமுதாயத்துக்கு 50க்கு மேல போலாம். முன்னேறிய சமுதாயத்திற்கு அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு 10 விழுக்காடு கொடுக்கலாம். அவங்களுக்கு 50 மேல போச்சுன்னா நாங்கெல்லாம் கண்ணு முடிப்போம். யாரு? உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அதுக்கு தரவுகள் தேவையில்லை, அதுக்கு டேட்டா தேவையில்லை. நாங்க கேட்கிறோம் வன்னியர் இடஒதுக்கீடு, நாங்க போய் எத்தனையோ முறை போராட்டம் பண்ணோம். இதே உச்சநீதிமன்றத்தில் தரவுகள் சேகரிச்சு நீங்க கொடுங்க, நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இடபிள்யூஎஸ்க்கு எந்த தரவும் கிடையாது, எந்த டேட்டாவும் கிடையாது. 10%. அதாவது இந்தியாவில் முன்னேறிய சமுதாயங்கள் இருக்கிறது 8% தான். அந்த முன்னேறிய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் 2% தான். அந்த 2% மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு. ஆனா இங்க நம்ம 68% மக்களுக்கு நமக்கு கிடைக்கிறது 27. அதுல நமக்கு உண்மையா இருக்கிறது 16. ஏன் 16? அதுல கிரீமி லேயர். எவ்வளவு அநியாயம் அல்லது? ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு அநியாயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. கிரீமி லேயர், கிரீமி லேயர். எதுக்கியா கிரீமி லேயர்? எங்களுக்கு மட்டும் எதுக்கியா கிரீமி லேயர்? மற்ற யாருக்கும் கிடையாது. நாங்க என்ன அவ்வளவு பாவப்பட்டோம்? அதுல போராட்டம் பண்ணி முதல்ல 3 லட்சம், அப்புறம் 5 லட்சம், இப்ப பெரிய மனசு பண்ணி 8 லட்சம். 8 லட்சம் கிட்டத்தட்ட 8 வருஷமா இருக்குது. அதுல அந்த குழு, பல குழுக்கள் 15 விழுக்காடு 15 லட்சம் கொடுக்கணும்னா எவ்வளவு பரிந்துரைகள் இருக்கு. குறைஞ்சது 12 கொடுக்கலாம. அதை பத்தி கவலை இல்லை, அக்கறை இல்லை. எத்தனையோ முறை கேட்டுட்டோம், இன்னும் தொடர்ந்து போராடித்தான் இருக்கிறோம். இது விட்டு போறது கிடையாது. நியாயமா எப்படி செஞ்சிருக்கணும்? நீ கிரீமி லேயர் போடுறீங்களா? 8 லட்சம் ரூபாய் கிரீமி லேயர் போடுறீங்க. சரி, கிரீமி லேயர்ல இருக்கிற ஓபிசி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. 8 லட்சத்துக்கு கீழே இருக்கிற ஓபிசிக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க. மீதி இருக்கிற எவ்வளவு சீட்ஸ் இருக்குதோ அதுல கிரீமி லேயர் இல்லாத ஓபிசிக்கு நீங்க மற்ற இடங்களை கொடுங்க. இதுதானே சமூக நீதி, இதானே நேச்சுரல் ஜஸ்டிஸ், இதானே சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இல்ல அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். கிரீமி லேயர் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவானவர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேல உள்ளவர்களுக்கு அந்த சீட் எல்லாம் ஓபன் காம்படிஷன்ல கொண்டு போகும். இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ அவ்வளவு கொதிக்கும், அவ்வளவு கோபம் வரும். ஆனா கோபம் வந்து என்ன பிரயோஜனம்? நீங்க எல்லாம் ஒன்னா வரமாட்டீங்களே. இவ்வளவு மக்கள் தொகை இருந்தோம், வரமாட்டீங்களே. நான் நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்லல, நான் சொல்ற ஓபிசி இருக்குது சொல்ல. எல்லாம் வாங்க. அது இன்னொரு என்னன்னா, ஓபிசிக்குள்ளேயே 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதுலயே பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்ப ரோஹிணி கமிஷன் விட்டாங்க, நீதியரசர் ரோஹிணி அந்த அம்மா வந்தாங்க 2017. அவங்க 2018 நியமனம் பண்ணாங்க. இப்போ அவங்க ரெக்கமெண்டேஷன் வெளியில வரல, ஆனால் செய்திகள் வந்திருக்கு. ஓபிசில 2633 சமுதாயங்கள் ஜாதிகள் இருக்கிறது ஓபிசில. அந்த 2633 சமுதாயங்கள்ல வெறும் 10 சமுதாயம் 24.8 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க. வெறும் 10 சமுதாயம். Out of 2633 communities, only 10 communities take nearly 24.9% of the jobs. அடுத்தது 38 சமுதாயங்கள் இன்னொரு 25.2 விழுக்காடு எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது 102 சமுதாயங்கள் இன்னொரு 25.7 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது 537 சமுதாயங்கள் 22.5 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆக நீங்க பாத்தீங்கன்னா 2633 ஓபிசில 656 சமுதாயங்கள் 97.5 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 1977 சமுதாயங்களுக்கு வெறும் 2% தான். அந்த 1977 சமுதாயங்கள்ல கிட்டத்தட்ட 987 சமுதாயங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல, யாருக்கும் இடமே கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்கு. ஓபிசிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு. எல்லாமே ஏன் நான் சொல்லணும் உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருக்குது. நம்முடைய தனசேகர் சொன்னார் பாரு, ரயில்வே, அதாவது இதுல இந்த ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் எல்லாமே 2 மடங்கு ஆயிடுச்சு. பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாம் 3 மடங்கு ஆயிடுச்சு. வேலைகள் எல்லாம் 3 மடங்கு அதிக வேலை பளு.
ஆனா இதுல கிட்டத்தட்ட 40 விழுக்காடு 50 விழுக்காடு இதுல பற்றாக்குறை இருக்கிறது. ஏன்னா புதிய பணியாளர்களை அவர்கள் தேர்வு செய்வதிட ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க. எந்தெந்த இடம் இருக்குதோ அதுல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல டெம்பரரி பணியாளர்கள் அப்படியெல்லாம் செய்கிறதெல்லாம் இது வந்து யார் அதிக பாதிப்புன்னு தெரியல, ஓபிசிஸ் தான் பாதிப்பு. இதனால அதிக பாதிப்பு ஓபிசிஸ் தான். ஆனா இதெல்லாம் தொடர்ந்து பேசணும். 2000 அரசியல் பேசக்கூடாது. 2004 எங்களுக்கு நீங்க 7 எம்பி கொடுத்தீங்க, எவ்வளவு செஞ்சோம். இன்னைக்கு ஒரு 5 எம்பி கொடுத்திருந்தாங்கன்னா இதெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறோம். சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எல்லா அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இதை நான் ஒரு குறையா சொல்லல, ஒரு செய்தியா சொல்றேன். அவ்வளவுதான். ஒரு ஆனந்தம் இருக்கு. உண்மையா உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள். உண்மையா மக்களுக்கு உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள். ஏதோ சும்மா வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு அவங்க யாரும் போய் அங்க போய் டெல்லியில பேசுறத விட தெரியதை விட இல்லை, என்ன பேசணும்னு தெரியாது. அது பிரச்சனை விட தெரியாது என்ன சொல்றாருல்ல சந்திரசேகர் சொல்றாருல்ல, அது என்னன்னு பிரச்சனை விட தெரிய போறதில்லை. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய 12 கோரிக்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் தான். இது எங்களை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது. பாட்டாளி வச்சு உங்க 12 கோரிக்கைகள் நாங்க எப்பயோ இதை எடுத்து செய்யணும், நடைமுறைப்படுத்தணும், போராடி தான் வரும். அதனால இது உங்க கோரிக்கைகள் மட்டுமல்ல, இது என்னுடைய கோரிக்கைகள், எங்களுடைய கோரிக்கைகள், எங்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள், எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கைகள் உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என இதை நிச்சயமாக முயற்சின்னு நான் சொல்ல மாட்டேன். இது போராட்டங்கள் நடத்தணும். போராட்டம் நடத்துவதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்க வாழ்க்கையே போராட்டம் தான். சொல்லியிருக்கிற எங்க ஐயா 6 இடஒதுக்கீடுகள் இங்க 87 போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட 21 உயிர்கள் ஒரே நாளில் இழந்தோம். அந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 29-30 உயிர்கள் அந்த வாரத்தில் மட்டும் இழந்தோம். அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு 100கணக்கான உயிர்களை இழந்திருக்கிறோம். எம்பிசின்னு ஒன்று உருவாக்கி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். அதன் பிறகு அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற பல போராட்டம் நடத்தி அதை பெற்றுத் தந்தது மருத்துவர் ஐயா அவர்கள். அதே போன்ற சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு 3.5 விழுக்காடு ஒதுக்கீடு எத்தனையோ போராட்டம் செய்துதான் கலைஞர் அவர்களை கொடுத்தாரு. கலைஞர் ஆட்சியில் கொடுத்தாங்க. போராட்டம் கொடுத்திருக்காங்க, கிடைச்சிருக்காது. அதன் பிறகு நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா மெடிக்கல் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் அவர்கள் இடஒதுக்கீடு கிடையாது எஸ்சி எஸ்டிக்கு. அது பல போராட்டங்கள் செய்து ஐயா சொல்லி போராட்டங்கள் செய்து, போராட்டங்கள்லாம் என்ன என்னுடைய துறையில் நான் அமைச்சர் ஆனாலும் நான் ஓராண்டு காலம் போராடினேன். அதற்கு என்னுடைய அதிகாரிகள் ஒத்துக்கல. அதை மீறி ஃபைல்ல எழுதின ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இதற்கு நான் பொறுப்பு. ஃபைல்ல எழுதுனேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய செயலாளர்கள்லாம் ஓஹோ இவன் விடமாட்டான்டான்னு சொல்லிட்டு தான் ஒரு வழி இல்லாம போய் அப்புறம் அணுகி முடிவு உச்ச நீதிமன்றம் போய் பண்ணோம். முதல் முறையாக 2007-2008 முதல் முறையாக ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மெடிக்கல் எக்ஸாம்ல எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு வழங்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த 27 விழுக்காடு கல்வியில வேலை வாய்ப்புல விபி சிங் கொண்டு வந்துட்டார். கல்வியில 2004 நாங்க யூபிஏ கவர்மெண்ட் ஐக்கிய முற்போக்கு அரசுல இருந்தோம். அப்போ பாட்டாளி கட்சி ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சது. சோனியா காந்தி அம்மையார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், என்னன்னா கல்வியில 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா லெவல் நம்ம சரின்னு சொன்னாங்க. பிறகு 2 ஆண்டு காலம் ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தல. அன்னைக்கு யூபிஏ மீட்டிங் நடக்குது டெல்லியில காலையில். அந்த யூபிஏ மீட்டிங்ல பிரணாப் முகர்ஜி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் அந்த யூபிஏ மீட்டிங்ல கல்வியில ஓபிசிக்கு இடஒதுக்கீடுலாம் கொடுக்க முடியாது, கஷ்டம், இந்த ஆண்டுலாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த மீட்டிங்ல சொன்னாங்க. உடனே ஐயாவுக்கு கோவம் வந்து அந்த பேப்பர்லாம் வெளியில எழுந்து நின்று, மேடம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கூட்டணி சேர்ந்தோம், கொடுக்க முடியலன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியில ஏறுறோம். அன்னைக்கு காலையில் நடக்குது. அப்படியே எல்லாம் பரபரப்பா அமைதியா இருந்தது. யூபிஏ மீட்டிங்லாம் இருக்கிற எல்லா தலைவர்களும் பிரதமர்ல இருந்து சோனியா காந்தி அம்மையார், சரத் பவார்ல இருந்து லாலு முலா எல்லாமே இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகள். பிறகு சோனியா காந்தி அம்மையார் ஐயா பார்த்து, டாக்டர் ராமதாஸ் ப்ளீஸ் 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 சிட் டவுன், we will definitely discuss and we will meet again this evening. அப்புறம் சாயங்காலத்துக்குள்ள மறுபடியும் எல்லாம் ஐயா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்றாரு. இங்க கலைஞருக்கு ஃபோன் பண்றாரு, அங்க ஃபோன் பண்றாரு, அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு ஃபோன் பண்றாரு, முலாயம் லாலு எல்லாத்துக்கும் பேசி கீசி எப்படியாவது நீங்க ப்ரெஷர் பண்ணுங்க சொல்லி இல்லைங்க போட்டு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் விவாதம் நடக்குது. விவாதம் நடந்து அவசியம் கொடுத்துதான் ஆகணும்னு சொன்ன உடனே பிறகு அந்த கூட்டத்தில் ஏத்துக்கிட்டு அந்த ஆண்டிலிருந்து
இந்திய அளவில் ஓபிசிகளுக்கு கல்வி நிலையங்கள் 27 விழுக்காடு வழங்கப்படும் என்று அந்த யூபிஏ மீட்டிங்ல தீர்மானம் போட்டாங்க. நினைச்சு பாருங்க ஐயா, அந்த கூட்டத்தில் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓபிசிக்கு கல்வியில 27% வந்திருக்கார், 100% வந்திருக்கார். அதை நான் எழுதி வேணா எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன், வந்திருக்கார். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி 86 வயதுல இன்னும் இந்த மக்கள், அடித்தள மக்கள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், எல்லா மக்களுக்காக இன்னைக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இதை நான் சொல்லி ஆக வேண்டும். அவர் வழியிலே நாங்கள் வந்தவர்கள். நிச்சயமாக உங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டு எடுப்போம், மீட்டு தருவோம். இது எங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. பாலு சொன்னார் பாரு, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாங்க, நானே கேஸ் போடுறேன். இதை நானும் அப்சல் கிட்ட சொன்னேன், இது மாதிரி இப்போ நிர்வாகிகள் அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணி அங்க பண்றாங்க, இங்க பண்ண டிஓபிடிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. கொடுங்க எனக்கு லெட்டர், நானே எழுதுறேன், அமைச்சருக்கு எழுதுறேன், இங்க ஜிஎம் எல்லாத்தையும் நானே எழுதுறேன். ஒரு 2-3 லெட்டர் எழுதுனா இவங்க பயப்படுவாங்க. இல்லை யாரும் கேட்கலன்னா யாரும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. சொல்லுங்க யார் யாரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னன்னு சொல்லுங்க. லெட்டர்லாம் எழுதுறோம், அங்கே எழுதி போடுறோம், எல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால இதெல்லாம் நிச்சயமாக மனதில் கொண்டு எல்லோரும் வாருங்கள், ஒன்று வாருங்கள். நம்முடைய பாலு அவர்கள், ஏகே மூர்த்தி அவர்கள் சொன்னது போன்று ஒரு பெரிய அளவில் போராட்டம், எப்படியாவது ஒரு 20-30 பேரை தட்ட முடியுமா? உங்களுக்கு எல்லாம் சேர்த்து, எல்லாமே சேர்ந்து பண்ணுங்க, எல்லாம் வாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டேன்னா இதை இங்க நீங்க பண்றது செய்ய பார்த்துட்டு அடுத்தது மகாராஷ்டிரா நடத்தணும், அடுத்து ஒரிசால பண்ணணும், அடுத்தது பெங்காலில் பண்ணணும், அடுத்து கர்நாடகாவில் பண்ணணும், அங்க பண்ண நம்ம பண்ணணும். செய்யுங்க, ஏன்னா ஒரு இனிஷியேஷன் எடுங்க. அப்படியே இந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்ததுனா தான் அதுக்கு பிறகு நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இல்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு பண்ணா எதுவும் பிரஷர் இல்லை நமக்கு, நம்ம மட்டும் போயிட்டு இருக்கலாம். இந்த நிலை தான் இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதனால இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் அப்சல் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நான் சொன்னது போன்று நிச்சயமாக சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். அதற்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் தருகின்றோம். எங்களுடைய இலக்கு, எங்களுடைய லட்சியம் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பட்டாளி மகள் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.